திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய குமாரன். குமாரன் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று வேதம் போதிக்கிறதா? ஆம், வேதம் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று போதிக்கிறது. 6 குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறப்பதற்கு முன்பாகவே தேவனிடத்தில் இருந்தார், தேவனாக இருந்தார். இரண்டாவதாக, சிருஷ்டிகராகிய கிறிஸ்து. மூன்றாவதாக, தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. நான்காவதாக, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர். ஐந்தாவதாக, இயேசுவே தெய்வன். ஆறாவதாக, சொல்லிலும் செயலிலும் தேவன். இந்த 6 குறிப்புகளும் இயேசு தெய்வம். ஆமா, பைபிள் உண்மையிலேயே இயேசு கடவுள் போதிக்கிறது. இயேசு தெய்வம், இயேசு யாவே தெய்வம் என்பதை போதிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். முதலாவதாக, கன்னிமரியாளிடம் பிறப்பதற்கு முன்பே பிதாவோடு இயேசு கிறிஸ்து நித்தியமாக இருந்தார். நிறைய நேரத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த நபர் 300 பிசிலேயே இப்படி சொல்லிட்டாங்க, பிசி அப்படி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க? பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்போ இவர்னா இயேசுவோட பெரியவர். அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏதோ மனுஷனாக பிறந்தது, அப்புறமா முக்தி அடைந்து கடவுளாக மாறிட்டாரு, அது மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் பைபிள் எப்படி சொல்ல? பைபிள் என்ன சொல்ல அப்படின்னா, மனிதனாக பிறப்பதற்கு முன்பாகவே அவர் தேவனோடு இருந்தவர், தெய்வனாக இருந்தவர். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறாரு, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோசனை சொல்லிட்டு, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. 31வது வசனமாக சொல்கிறது, உன்னிடத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி என்ன சொல்றாரு? தன்னை பரலோகத்திலிருந்து வருகிறவராக, பரலோகத்தில் இருக்கிறவராக, உன்னதத்திலிருந்து வருகிறவராக, பரலோகத்திலிருந்து வருகிறவராக மறுபடியும் சொல்றாரு. அப்போ மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக எங்கிருந்து வர்றார்? அவர் பரலோகத்திலிருந்து வருவதாக தன்னை பற்றி சொல்கிறார். யோவான் 17வது அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? 17:5, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாகிறதற்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தனக்கு உலகம் உண்டாகிறதற்கு முன்பே பிதாவினிடத்தில் மகிமை இருந்ததாக சொல்லுகிறார். இப்போ இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கன்னிமரியாளிடத்தில் பிறப்பதற்கு முன்பே பிதாவோடு அவர் நித்தியமாக இருந்தார், மகிமையோடு இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் இப்படியாக வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நான் சொல்றது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அவர் மனுஷ சாயல் ஆவதற்கு முன்பாக அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருந்தார் என்று வேத வசனம் தெளிவாக போதிக்கிறது. எனது மனுஷ சாயல் ஆவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார் என்று நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வது ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, ஏகோ ஐமி, ஐ எம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஐ எம் ஸ்டேட்மெண்ட்ஸ். யோவான் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 8:56 இப்படியா இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இப்போ யூதர்கள் சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலை, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படி சொல்றாங்க. 58 இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ மறுபடியும் யூதர்கள் என்ன பண்ணாங்க? கல்களை எடுத்துக்கொண்டாங்க அவர் மேலே எரிய. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாரு? அவர் மேலே கல் எறிய போகிறாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன் அப்படி சொன்னார். முதல்ல அவர் என்ன சொல்றார்? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தால் கண்டு களி கூர்ந்தான். இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்போ வாழ்ந்தார் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார். ஆபிரகாம் 4000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார். ஒரு ரஃப் கால்குலேஷன். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார், ஆபிரகாம் 4000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தா கண்டு களி கூறலாம் அப்படி சொல்லும் போது, உனக்கு ஒன்றும் 50 வயசு கூட ஆகலை, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படி சொல்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பே. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறேன், ஆபிரகாம் வாழும்போது நான் இருந்தேன் அப்படி சொல்ல, நான் இருந்தேன் அப்படி சொல்லிங்கன்னா, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருந்தேன். அது என்ன அப்படின்னா ஏகோ ஐமி. முற்செடியில்
மோசேக்கு தேவன் தரிசனமாகும் போது சொன்னார்ல அந்த வார்த்தை, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது தெய்வீக நாமம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தன்னை பழைய ஏற்பாட்டு தேவனின் பெயரோடு நேரடியாக அடையாளப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு, முள்செடியில மோசேனிடத்தில் தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தின அந்த நாமத்தை தனக்கு யூஸ் பண்ணிக்கிறார். அந்த பெயரோடு தன்னை நேரடியாக அடையாளப்படுத்தி கொள்கிறார். இது மாதிரி இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் 8:24 எப்படியாக சொல்கிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இங்க என்ன விசுவாசிக்கணும், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர் என்ன விசுவாசிக்கணும், நான் தான் மோசேக்கு முள்செடியில் தரிசனமான தேவன், நான் தான் பழைய ஏற்பாட்டின் தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கலன்னா உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். மறுபடியும் பழைய ஏற்பாட்டு தேவனுடைய பெயரோடு தெய்வீக பெயரோடு நேரடியாக இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 19வது வசனமாக சொல்கிறது, அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் நானே அவர் என்ற கடவுளுடைய பெயரை, ஏகோய்மி ஐஎம் என்ற கடவுளுடைய பெயரை நேரடியாக இயேசு கிறிஸ்து தன்னுடன் அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு 3 முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்த்து இருக்கிறோம். இயேசு மனிதனாக பிறப்பதற்கு முன்பாகவே தேவனோடு இருந்தவர், தேவனாக இருந்தவர் என்பதை நம்ம பார்த்துருக்கோம். முதலாவது தன்னை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு, தன்னை பரலோகத்திலிருந்து வந்தவராக, உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவராக இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். பிதாவினிடத்தில் உலக தோற்றத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை இருந்ததாக இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்கிறார். பிலிப்பியர் பவுல் சொல்றாரு, மனுஷ சாயல் ஆவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார் என்று பவுல் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக தெய்வீக பெயர். பழைய ஏற்பாட்டில் ஏகோய்மி ஐஎம் என்ற தெய்வீக பெயரோட இயேசு கிறிஸ்து நேரடியாக அடையாளப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். இது எல்லாம் தெளிவாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தேவனாக இருந்தார் என்பதை ஆணித்தரமாக எந்தவித சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கிறது, போதிக்கிறது. இரண்டாவதாக சிருஷ்டிகராகிய கிறிஸ்து. ஏன் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுள் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படின்னா, ஒரு முக்கியமான காரியம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேதம் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிகராக வர்ணிக்கிறது, சிருஷ்டிகராக சித்தரிக்கிறது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கொண்டோம், கடவுளுக்கே உரிய பண்புகள் சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம் கடவுளுக்கு மாற்றமே உரிய தனித்துவமான பண்புகள், பகிரப்படாத பண்புகள் என்று நம்ம புரிந்து கொண்டோம். அப்போ பைபிள் என்ன சொல்லுது, கடவுள் ஒருவரே அப்படி சொல்லுது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிகராக போதிக்கிறது. அப்போ எப்படி புரிஞ்சு கொள்ளுது? அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு சில வசனத்தை வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிகர் என்று காண்பிக்கிற வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது யோவான் 1வது அதிகாரம் இப்படியாக சொல்கிறது. யோவான் 1வது அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வார்த்தை என்பது யாரை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று என்று வேதம் போதிக்கிறது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டாயிருக்கிற எல்லாமே அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் திட்டமும் தெளிவமாக போதிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரியர் புஸ்தகம் 1வது அதிகாரம், எபிரியர் 1:2 இப்படியாக வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த வசனம் மறுபடியும் தெளிவாக சொல்லு, யாரை பற்றி பேசுது? குமாரன் மூலமாய், குமாரனை பற்றி பேசிட்டு இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்போ வேதாகமம் இது எபிரியர் எழுதின ஆசிரியர், முன்னாடி யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் சொல்கிறார், இந்த இடத்துல எபிரியருடைய ஆசிரியர் இப்படியாக சொல்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கொலோசியரின் புஸ்தகம், பவுல் இப்படியாக சொல்கிறார், அவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கத்தர்த்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது.
பவுல் இங்க தெளிவா சொல்றாரு, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிறது, பூமியில இருக்கிறது, காணப்படுகிறது, காணப்படாதவைகள், சகல வஸ்து, சிங்காசனங்கள், கத்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பவுல் சொல்கிறார். அப்போ வேத வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் என்று போதிக்கிறது. சிருஷ்டிப்பின் முகவர் அது மாதிரிலாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, ஏஜென்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படி சொல்றாங்க, கோ கிரியேட்டர், அது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்தார், தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்கிறோம். மூன்றாவதாக, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 17 - 19. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. ஆனால் அவர் தான் என்ன பண்றாரு, சபைக்கு தலையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்போ தெளிவாக இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. அவர் தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். கொலோசியர் 2:9 சொல்கிறது, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள் என்ன அப்படின்னா, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. கொலோசியர் 1:19 என்ன சொல்லிட்டு, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கு. இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பவுல் இங்க ஞான மார்க்கத்தாரோட எதிர்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஞான மார்க்கத்தார் இங்கிலீஷ்ல நாஸ்டிக்ஸ் அப்படி சொல்றாங்க. நாஸ்டிக்ஸ் அப்படின்னா ஞான மார்க்கத்தார். அவங்களுடைய உலக பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களோட வேர்ல்ட் வியூ, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஆவிக்குரியது, ஸ்பிரிட் நல்லது, குட் அப்படி சொல்லுவாங்க. மெட்டீரியல் வேர்ல்ட் அது கெட்டது, ஈவில் அப்படி சொல்றாங்க. ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய மண்டலம் நல்லது, ஆவிக்குரியது ஸ்பிரிட்லாம் நல்லது, பூமிக்குரியது இல்லை மெட்டீரியல் வேர்ல்ட், அப்போ பிசிக்கல் அதெல்லாம் பௌதிக உலகம் கெட்டது. கடவுள் பூமியை படைச்சிருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, கடவுள் பூமியை படைச்சா பூமி மெட்டீரியலாக இருக்குது, பௌதிகமாக இருக்குது. அது கடவுளை தீட்டுப்படுத்திடும், அழுக்குப்படுத்திடும், கரைப்படுத்திடும். அதனால கடவுளுக்கும் உலகத்திற்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை எப்படி மீடியேட் பண்ணுறது, மத்தியஸ்தம் எப்படி பண்ணுறது, கடவுளுக்கும் மனிதருக்கும், கடவுளுக்கும் உலகத்துக்கும் யார் மத்தியஸ்தம் பண்ணுறது அப்படின்னா, அவங்களுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் சுப்ரீம் காட், அவர் பெரிய கடவுள், அது மாதிரி உச்சக்கட்ட கடவுள், அவர்கிட்ட இருந்து அரைக்குறை தெய்வங்கள் இறங்குகிறத அவங்க சொல்றாங்க. கடவுள்கிட்ட இருந்து ஈயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாசை டிவைன் பீயிங்ஸ் அப்படி படிக்கேட் மாதிரி வரலாம். முதல் கடவுள் இருக்கிறார், பெரிய உச்சகட்ட கடவுள் இருக்கிறார். கடவுள்கிட்ட இருந்து கொஞ்சம் கடவுளுடைய தெய்வீகத்தன்மை கம்மியாக இருக்கிற ஒரு கடவுள், அதுக்கப்புறம் இன்னும் தெய்வீகத்தன்மை கம்மியாகி இன்னொரு கடவுள். அது மாதிரி ஒரு செயின் மாதிரி, ஒரு படிக்கேட் மாதிரி, இல்லை ஒரு ஏணி மாதிரி இந்த குவாசை டிவைன் பீயிங்ஸ் கடவுள்கிட்ட இருந்து என்ன பண்ணுறது வரல, என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப கடவுள் தன்மை, இந்த தெய்வீகத்தன்மை கம்மியாகி டெமியர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் தான் என்ன பண்ணுறது, முட்டாள்தனமாக கடவுள் தன்மை கம்மியாகனால ரொம்ப முட்டாள்தனமாக இந்த உலகத்தை படைச்சிடான். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகம் ஈவில், நம்ம இதில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த தீமையில் என்ன பண்ணுறோம், அவங்கள போட்டு இருக்கோம். இந்த டெமியருக்கு தான் படைச்சு நம்ம இங்கே மாட்டிக்கணும், இதுலேருந்து வெளியில் வரணும், இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஞானம் தேவை. அதுக்கப்புறம் ஏஞ்சல் வர்ஷிப், தேவதூதர்களை வழிபடணும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி, அப்போ இதில் ஒரு முக்கியமான படம் என்ன அப்படின்னா, இந்த சுப்ரீம் காட், இந்த உச்சக்கட்ட கடவுள், அப்புறமா இந்த ஈயான்ஸ், அந்த கடவுள்கிட்ட இருந்து வருகிற அறக்குறை தெய்வங்கள், அந்த ஒரு பெரிய கேப் எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபுல்னஸ் சொல்கிறாங்க. பிளரோமா, ஃபுல்னஸ் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். இந்த நாஸ்டிக்ஸை பற்றி ஒரு சின்ன கருத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கும் உலகத்துக்கும், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. கடவுள்கிட்ட இருந்து நிறைய அறக்குறை தெய்வங்கள்லாம் வருது, இல்லை ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா இந்த கடவுளும் இந்த அறக்குறை தெய்வங்கள் எல்லாம், இந்த கேப் எல்லாம் சேர்ந்துட்டு பேர் என்னது, பிளரோமா, ஃபுல்னஸ், பரிபூரணம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ நம்ம மறுபடியும் கொலோசியர் 1வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். கொலோசியர் 1:19 சொல்கிறது, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். கொலோசியர் 2:9 சொல்கிறது, ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்போது பவுல் என்ன பண்ணுறாருங்க, இந்த ஞான மார்க்கத்தாரோடைய முழு கட்டமைப்பையும் சுக்குநூறாக உடைச்சி போடுறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுக்குள் வாசமாயிருக்கிறது. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமே காடர்,
ஃபுல்னஸ் ஆஃப் காடர், இந்த தெய்வத்துவம் எல்லாமே சரீரத்தில் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. லிட்ரலி காட் இன்கார்னேட், மாம்சத்தில் தேவனுடைய மகிமை முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கடவுள் உலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டவர். பௌதிக உலகம் தீமையானது, அசுத்தமானது என்ற கருத்தை பவுல் நேரடியாக எதிர்த்து தேவன் பூமியை சிருஷ்டித்தார், கிறிஸ்துவினால் நிலை நிற்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 1:3 இப்படியாக சொல்கிறது. எபிரேயர் 1:3, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னடத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். எபிரியர் புஸ்தகத்தின் ஆசிரியர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்றும் இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்றும் இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார் என்றும் கூறுகிறார். இயேசு தேவனின் மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். இதன் கருத்து என்னவென்றால், ஒரு ஆவணத்தையோ அல்லது கடிதத்தையோ முத்திரையிடுவதற்காக சூடான மெழுகில் பதிக்கப்படும் ஒரு முத்திரை மோதிரத்தை போன்றது. அந்த மெழுகு மோதிரத்தின் முத்திரையை தாங்கியிருப்பது போலவே கிறிஸ்துவும் தெய்வீக தன்மையை தாங்கியிருக்கிறார், உடையவராக இருக்கிறார். So Christ bears the very stamp or imprint of the divine nature. நான்காவதாக கூரியாஸ் என்ற வார்த்தையை குறித்து பார்க்க போகிறோம். கூரியாஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தை, கிரேக்க சொல். அதோடைய அர்த்தம் ஆண்டவரேன்னு அர்த்தம். என்னது? கூரியாஸ் அப்படின்றது ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம யாவே அப்படின்ற வார்த்தையை கேட்டிருக்கோம். யாவே தேவன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம். இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது எங்கெல்லாம் கத்தர் கத்தர் அப்படின்னு போல்டுல இருக்கோ அது எல்லாமே யாவே தேவன், அதுதான் குறிக்கிறது. என்னாச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாடு எபிரிய மொழியில் எழுதப்பட்டது. என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாடை கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கும் பொழுது யாவே என்ற பேரை கூரியாஸ் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. அதோடைய அர்த்தம் ஆண்டவரேன்னு அர்த்தம். முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்பொழுது ஏற்கனவே பிதாவாகிய தேவனை ஹாத்தியாஸ், அந்த கடவுள், த காட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை என்னவா அழைச்சாங்க அப்படின்னா கூரியாஸ் அப்படின்னு அழைச்சாங்க. இயேசு கிறிஸ்துவ என்னன்னு அழைச்சாங்க? கூரியாஸ்ன்னு அழைச்சாங்க. அப்போ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இயேசுவை ஹாத்தியாஸ் என்று அழைக்காமலேயே யாவே தேவின் பண்புகளை அவருக்கு வழங்கினார்கள். உதாரணத்துக்கு ரோமர் 10வது அதிகாரப்படியாக வாசிக்கிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 13வது வசனத்துல, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். என்ன பண்றாங்க, பவுல் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு ஒரு மேற்கோள் காமிக்கிறாரு. கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவர்களிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பவுல் சொல்றாரு, பிரசங்கித்த விசுவாசி வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசுவை வாயில என்ன பண்ணோம், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர் அப்படின்னு வாயில அறிக்கையிடணும். தேவன் அவரை மருத்துவர்களிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கணும். இவர் ஆதாரம் காமிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆடலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இடத்துல கர்த்தருடைய நாமத்தை, அப்போ இந்த இடத்துல கர்த்தர் யாரை குறிக்கிறது? யோவேல் 2:32 அவர் எங்கிருந்து கோடித்து காண்பிக்கிறார் அப்படின்னா, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த இடத்துல கர்த்தர் அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்கிறது அப்படின்னா யாவே தேவனை குறிக்கிறது. யாவே இந்த இடத்துல கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யாவேயை குறிக்கிறார். அப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு, இயேசு தான் யாவே, ஜீசஸ் இஸ் கூரியாஸ் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். இது ஒரு அறிக்கை. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது ஒரு அறிக்கை. இயேசுவை கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் சொல்லக்கூடாது என்று. ஜீசஸ் இஸ் லார்ட். இது ஒரு அறிக்கை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கூரியாஸ், இயேசுவே யாவே.
இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இந்த இடத்துல கர்த்தர் வருகிறார் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா மாராநாதா. மாராநாதா அப்படின்னா என்னது? இது ஒரு அரமிய சொல். எங்களுடைய ஆண்டவரே வாரும். இயேசுவை கர்த்தர் என்று அழைக்கிறாங்க. மாராநாதானா அதோடைய அர்த்தம் அது ஆர் லார்ட் கம். இதோட முக்கியத்துவம் என்னன்னா புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. மாராநாதான்ற வார்த்தை அரமிய சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கள் ஆண்டவரே வாருங்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இயேசுவை பின்பற்றின முதல் சீஷர்கள், எருசலேம்ல இருந்து சீஷர்கள், ஸோ அவங்க உபயோகப்படுத்தின வார்த்தைகள். இயேசு கிட்ட ஜெபிக்கும் பொழுது இயேசு என்னன்னு சொல்றாங்க? ஆண்டவரே வாருங்க, யாவே அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இதெல்லாம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னா இயேசுவே யாவே, இயேசுவே கூரியாஸ், இயேசுவே கர்த்தர் ஏற்பாட்டு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துக்கு வழங்குகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் யாவே தேவனுக்குரிய வசனத்தை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியாக கோடிட்டு காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் அவர்கள் ஒரே தெய்வத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. யாவே யஹாத், காட் இஸ் ஒன். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்க பிதாவை தேவன் சொல்றாங்க, தியாசன் சொல்றாங்க, குமாரனாக இயேசு கிறிஸ்துவ கூரியாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரே டைட்டில் தராங்க. அவர்தான் எல்லாத்தையும் படைச்சார், அவர்தான் நம்மளையும் படைச்சார். இந்த வசனம் மறுபடியும் பிதாவும் குமாரனும் ஒன்று, இருவரும் சிருஷ்டிகர் என்பதை வலியுறுத்துகிறது. புதிய ஏற்பாடு எழுத்தாளர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரே தேவனை பற்றி தான் பேசுறோம் என்பதை வலியுறுத்துகிறார்கள். இருவருக்கும் சம அந்தஸ்தை தருகிறார்கள். 3 குறிப்புகளை நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசு கிறிஸ்துவை யாவே என்று அழைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை கூரியாஸ் என்று அழைக்கிறாங்க. அப்புறமா இயேசு கிறிஸ்து கிட்ட ஜபம் பண்ணும்போது மாரநாதா, ஆண்டவரே வாரும் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. 3வது ஒன்று பார்த்தோம். 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம அந்தஸ்தை தராங்க. 2 பேரும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் அவர்கள் ஒரே தெய்வத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. யாவே யஹாத், காட் இஸ் ஒன். 5வதாக கிறிஸ்து தேவன். வேதத்துல ஆமா இயேசு தெய்வன், இயேசு தான் ஹாத்தியாஸ் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சில வசனங்கள் இருக்கு. அதை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனமாக சொல்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களும் உம்முடைய கரத்தின் கிரைகளாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருத்துவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி தேவனே. 10வது வசனம் இதை சொல்லிட்டு கர்த்தாவே. தெய்வன் மற்றும் கர்த்தர் ஆகிய 2 படங்களுக்கு இடையிலான இந்த இணையான அமைப்பு கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்தை உறுதிப்படுத்துகிறது. என்ன பார்க்குறோம் அப்படின்னா குமாரனை நோக்கி தேவனே அப்படின்னு இருக்கு, அப்புறமா கர்த்தாவே அப்படின்னு இருக்கு. ஒரே நேரத்தில் குமாரன் தேவன் அப்படின்னா அட்ரஸ் பண்ணுறாங்க, ஆண்டவரே. தேயாஸ் அப்படின்ற உபயோகப்படுத்துறாங்க, கூரியாஸ் அப்படின்றதையும் உபயோகப்படுத்துறாங்க. அடுத்ததாக தீத்து 2:13 இப்படியாக சொல்கிறது. மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு 2 டைட்டில் தரப்படுகிறது. மகாதேவனும் இரட்சகரும் 2 டைட்டில். இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா இயேசுவை மகாதேவன் அழைக்கிறாங்க, இரட்சகர் அழைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, மகாதேவன் இரட்சகர், மகாதேவன் பிதாவை குறிக்கிறது, இரட்சகர் இயேசுவை குறிக்கிறது அப்படி சொல்றாங்க. இதற்கு வேத வல்லுநர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா கிரேக்க மொழியில இந்த சொற்றொடர் எப்படி இருக்கு அப்படின்னா டோ மெகுலு தேயு காய்சோட்டேராஸ் ஹேமான் அப்படின்னு இருக்கு. முதலாவது பதம் டோ அப்படின்னா சுட்டு பெயர், டெஃபினட் ஆர்டிக்கல். நம்ம இங்கிலீஷ்ல டேர் மாதிரி. மெகுலு அப்படின்னா நம்ம எப்படி மெகா சொல்றால அப்படின்னா மெகுலுனா மகா.
தேயு அப்படின்னா தேவன், காய் அப்படின்னா மற்றும், சொட்டேராஸ் அப்படின்னா ரட்சகர், ஹேமான் அப்படின்றது நமது. அப்படி என்ன சொல்றாங்க, உடைமை பெயர் சொல். அப்போ மகாதேவனும் ரட்சகரும் அப்படின்ற இந்த டைட்டில் வந்து சுட்டு பெயருக்கும் உடைமை பெயர் சொல்லுக்கும் நடுவுல இருக்கிறதுனால இது கிரேக்க இலக்கணத்தின்படி ஒருவரை குறிக்கும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இது வந்து இந்த சுட்டு பெயரும் உடைமை பெயர் சொல்லும் ஒரு புக்கென்ஸ் மாதிரி இருக்கு, புத்தக தாங்கி மாதிரி இருக்கிறது. ரொம்ப கிளியரா இயேசு தான் மகாதேவன், இயேசு தான் ரட்சகர் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவள் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இயேசு மனுஷ சாயலா மாறுவதற்கு முன்பாக தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார் என்று நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கிரேக்க மொழியில காய்டேயாஸ் ஹென்ஹாலாகாஸ், ஹாலாகாஸ் தான் இங்க இருக்கிற சப்ஜெக்ட், எருவாய். அதனால சரியான மொழிபெயர்ப்பு அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவா யோவான் சொல்றாரு வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நம்ம வாசிக்கணும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் என்ன அப்படின்னா, அதே 1 யோவான் 18 எப்படியாக சொல்கிறது, தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அவரை வெளிப்படுத்தினார். நம்ம தமிழ் பைபிள் எப்படி வாசிக்கிறோம், ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் வாசிக்கிறோம். ஆனா ரொம்ப பழைய மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல ஒரே பேரான தேவனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை நமக்கு வந்து அப்படியா ஒரே பேரான தேவனேவா நம்ம வருத்தப்படவானா, ஏன்னா இப்பதான் வாசிச்சோம் யோவான் 1:1 அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னு நம்ம வாசிச்சிட்டோம். இது வந்து என்ன கிடையாது, இது வந்து நமக்கு ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஏன்னா இப்பதான் அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்பதை நம்ம வாசிச்சிருக்கோம். மறுபடியும் இந்த இடத்துல பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அப்படின்னு மறுபடியும் குமாரனை தேவன் என்று யோவான் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் எப்படியாக நம்ம வாசிக்கிறோம். தோமா அவருக்கு பிரதி உற்றமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 2 டைட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு தரப்படுகிறது. என்னது, என் ஆண்டவரே என் தேவனே. கிரேக்க மொழியில ஹாட்டேயாஸ்மு காய் ஹாக்கூரியாஸ்மு, என் தேவனே மற்றும் என் கர்த்தர். அப்போ தேயாஸ், ஹாட்டேயாஸ், த காட், கூரியாஸ், யாவே என்ற பட்டமும் தரப்படுகிறது. என் தேவன் மற்றும் என் கர்த்தர். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் தோமாவின் இந்த அறிக்கையே சுவிசேஷத்தின் மாபெரும் உச்சகட்டம். இது வந்து புக்கென்ஸ் மாதிரி இருக்கு. யோவானுடைய முன்னுரை எப்படி ஆரம்பிச்சது, வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவானுடைய புஸ்தக முடிவு எப்படி இருக்கிறது, என் தேவனே என் கர்த்தர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தின் தொடக்கமும் முடிவும் இயேசுவின் தெய்வீகத்தன்மையை உறுதியாக கட்டமைப்பு செய்யும் புத்தக தாங்கிகளாக செயல்படுகிறன. எப்படி செயல்படுது, யோவான் 1:1 வார்த்தை தேவனாய் இருந்தது, இயேசுவ தேவன் சொல்லுது. முடிவுல என்ன சொல்லுது, இயேசுவ என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவுக்கு 2 டைட்டில்ல தோமா சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5:20, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். யோவான் 5:20 என்ன சொல்றது, இவரே இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். யோவான் தனது நிருபத்தின் முடிவிலும் கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்லுகிறார். அப்போ நம்ம பார்க்கிறோம், இயேசு தேவன் என்பதை மிக தெளிவாகவும் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி வெளிப்படுத்தும் பகுதிகள் யோவானின் சுவிசேஷத்திலும் நிருபங்களிலும் காணப்படுகின்றனர். யோவான் 1:1 இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஒரே பேரான தேவனை அவரை வெளிப்படுத்தினார். தோமா சொல்றார் என் ஆண்டவரே என் தேவனே என்பதை சொல்றாரு. யோவான் 1:20 இவரே மெய்யான தேவன், இயேசுவை மெய்யான தேவன் என்று சொல்வதை நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் இயேசுவை வெறும் தீர்க்கதரிசி என்றோ நல்ல போதகர் என்றோ மட்டும் பார்க்கவில்லை. மிக தெளிவான இலக்கணம், இணையான வசன அமைப்புகள் வாயிலாக அவரை தேவன் என்று முழுமையாக உறுதிப்படுத்துகின்றனர். இலக்கணத்தை வச்சு நம்ம பாட்டாச்சு, இணை வசனங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்க, இயேசு தேவன் என்று ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இறுதியாக 6வதாக சொல்லாலும் செயலாலும் இயேசு தேவன். சொல்லாலும் செயலாலும் இயேசு தேவன். இயேசு கிறிஸ்து சுய நினைவோடு சில காரியத்தை சொல்றாரு, சில காரியத்தை செய்கிறார். அதெல்லாம் கடவுள் சொல்ல வேண்டிய காரியம், கடவுளுக்கு உரிதான காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு உரிதாக்குகிறார்,
தான் கடவுள் போல சொல்வதை செயல்படுவதை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் மத்தேயு 13:40 இப்படியாக சொல்கிறது, ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். லூக்கா 12 இதே கான்டெக்ட்ல இதே பின்னணியில் வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா 12:8-9. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். மத்தேயுல வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை. இந்த இடத்துல தேவனுடைய தூதர், தேவ தூதர். யாருடைய தூதர்கள்? மனுஷகுமாரனுடைய தூதரா இல்லை தேவனுடைய தூதரா? அதனுடைய பதில் ஆம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 2வது அதிகாரம் 5வது வசனம். திமிர்வாதக்காரனை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்ன சொல்றாரு? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். வேதப்பாரர்கள் சிலர் என்ன சொல்றாங்க? இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? என்ன சொல்றாங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்றாரு. வேதப்பாரர்கள் என்ன சொல்றாங்க? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அவங்க இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து அறிந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படி சொல்றாரு. வேதப்பாரர்கள் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, எழுதியத்துல என்ன சிந்திக்கிறாங்க? ஏன் அப்படி தேவதூஷணம் சொல்றான்? தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்படின்னா சொல்றாங்க, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கடவுளுக்கு தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்கள் அறிய வேண்டும் என்று ஒரு கடினமான காரியத்தை செய்ய போறார். பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது ஈஸி, ஏன்னா யாரும் பார்க்க போறது கிடையாது. எழுந்து நட, குணமாக்குதல் கஷ்டம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ஈஸியா, இல்ல உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றது ஈஸியா? இயேசு கிறிஸ்து சொல்றது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, அப்போ பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு உடையவராக இருக்கிறார். இதுக்கு முன்பாக வேதப்பாரர்கள் என்ன யோசிக்கிறாங்க? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கரெக்டு தான், நீங்க யோசிக்கிறது கரெக்டு தான், நான் தேவன் தான், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்கள் அறியும்படி திமிர்வாதக்காரனை குணமாக்குகிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. உதாரணமாக இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறார், அதெல்லாம் நிறைய வசனம் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். சொல்லாலும் செயலாலும் இயேசு தெய்வம், மனுஷகுமாரனுடைய தூதர், இன்னொரு வசனத்தில் தேவனுடைய தூதர் என்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பாவத்தை மன்னிப்பதை நம்ம பார்க்க முடியும். இதை வைத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெறும் புதிய ஏற்பாடு இயேசு தேவன் மட்டும் காண்பிக்கல, தேவனுக்கே உடைய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொண்டிருப்பதாக வேதம் போதிக்கிறது.